அம்மு, நேத்து யாரோ ஒரு பையனோட போயிட்டு இருந்தியே, யார் அது? அது என் ஃப்ரெண்டு விக்கிடா, உனக்கு தான் தெரியும்ல. உன் ஃப்ரெண்டுன்னு எங்களுக்கு தெரியத்தான் செய்யுது. அவன் கேரக்டர் சரியில்லை. இனிமே அவனோட சுத்துற முதல்ல நிப்பாட்டு. ஏதா இருந்தாலும் என்னை கூப்பிடு, எங்களுக்கு வர தெரியும். இதெல்லாம் ஒரு பிரச்சனை என்ன என்கிட்ட வந்து சொல்ற? நாங்க 2 பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு உனக்கு தெரியாதா? இப்ப என்ன எங்க 2 பேரையும் சந்தேகப்படுறியா? நான் ஒன்னும் சந்தேகப்படல. சந்தேகப்படுற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்க. முதல்ல அவன் பழக்க வழக்கத்தை நிப்பாட்டி. எனக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்காண்டினா ஏன் பழக்க வழக்கத்தை நான் விட முடியாது. உனக்கு பிடிச்சா என் கூட இரு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு. விக்கி, அவனுக்கு நம்ம விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நம்ம பைக்ல போறோம்னா அப்படியே சொல்றான். நம்ம மேல அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவனை விடக்கூடாது. அவன் எப்ப இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை தான். விடக்கூடாது. ஹலோ, சாரிப்பா, என் மேலதான் தப்பு இருக்கு, நீ மன்னிச்சிரு. நான் இனிமே அவன்கிட்ட பேசக்கூட மாட்டேன். அம்மு, என்னையே மன்னிச்சிரு. நானும் அந்த மாதிரி பேசிருக்க கூடாது. அப்ப நம்ம காலையில மீட் பண்ணோம்ல, அந்த இடத்துக்கு வரியா? நான் வந்துடுறேன். நீ பார்க்கணும் போலே இருக்குமோ. அம்மு, இனிமே நம்ம சண்டையே போடக்கூடாது அம்மு. அப்படி நம்ம சண்டை போட்டாலும் உடனே சேர்ந்துடணும். ஆமாமோ, நம்ம இனிமே சண்டையே போடக்கூடாது. இங்க கண்ணை மூடு, நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். நாங்க 2 பேரும் தான் லவ் பண்றோம்னு சொல்லியிருந்தா நானே விட்டு கொடுத்துருப்பேனே.